பூஸ்ட் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வைக்கணும். கரெக்டாக அந்த அவன் கிட்ட வந்துட்டு டக்குன்னு புஷ் பண்ணி லான்ச் பண்ணணும். ஃபாஸ்ட் அந்த ஃபியூரியஸில் பண்ணுற மாதிரி. அதுதான் முக்கியம். புரியுதா என்ன சொன்னாங்க? சேவ் பண்ணி வச்சுக்கணும் நைட்ரோஸ். நல்லா பில்டப் பண்ண விட்டுட்டு பவரான நைட்ரோ வரும்போது டக்குன்னு பட் அவன் கூடயே இருக்கணுமே. டிராஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். புரியுது. பட் நான் ரொம்ப பின்னாடி போயிட்டேன்ல, ஸோ அது எனக்கு நீங்கள் பக்கத்துலேயே இருந்தீங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த ட்ராக் மேபி எனக்கு சான்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் லான்ச் ஆகுங்களா? எனக்கும் லான்ச் ஆகல, பட் நார்மலாக தான் போச்சு எனக்கு. அது என்னடா கார் அது? ஏதோ புதுசாக எடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா இடிக்கிறாங்க இந்த மறுபடியும். ஆனால் அவங்க என்னட்டு பண்ணான்னா என்னன்னு தெரில. என்னட்டு பண்ணல நினைக்கிறேன். பார்க்கலாம். மேலே மாட்டிக்கிட்டாங்க. இதில் ஃபஸ்ட்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம். அப்படியே கிரிப் டர்ன் பண்ணுறான் நான். ஆமாம். ஆனால் ஆக்சிடென்ட் அங்கிட்டே இருக்கேன். விட்டு அழுத்துறாங்க. ஐயோ பார்த்து வெளில போயிட்டேன். எப்படி தெரியும்? நீங்கள் பின்னாடி தான் இருக்கீங்களா? அதுதான் இல்லை. ஷட், ஏன்டா ரெக்கார்ட்? ஓ மை காட், தெரில. எனக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்குது. இந்த மாதிரி ஆனதே இல்லை எனக்கு. ஏதோ பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த கேமில். ஏதோ சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஆமாம், அப்பப்போ ட்வீக் பண்ணுறான், இது பண்ணுறான், பஃப் பண்ணுறான். தெரிய மாதிரி சொல்லிட்டாவது பண்ணலாம்ல. சைலண்ட்டாக பண்ணி விட்டுறான். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல. விஷயமா இருக்கு. ஆக்சிட் யூஸ் பண்ணுங்க. ஆக்சிட் இது யூஸ் பண்ணுங்க. நைட்ரஸ் போயிட்டான். அவ்வளோதான். நைட்ரஸ் யூஸ் பண்ண என்ன தெரியுமா, அப்படியே உள்ளே இழுத்து ஸ்ட்ரைட் லைனில் போயிடும். இல்லைடா, அன்னைக்கு நம்ம ட்வீட் பண்ணும்போது வேறு மாதிரி இருந்ததுடா. நெக்ஸ்ட் டைம் நேற்று நைட் ஆடும்போது நோட்டீஸ் பண்ணேன், மாற்றிட்டான்.